முடக்கத்தான் கீரை வீட்டில் நல்லா வளர்ந்துருந்துச்சுங்க. தண்ணி ஊற்றுறதுக்குன்னு போனேன். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தலைவர் சிக்கினாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு அப்படியே கிளை மாதிரி ஒரு பிரான்ச் மாதிரி இருக்குது. ஆனால் நைஸாக செடியோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. ஸோ அவர் பாருங்களேன், அவர் நடிப்புக்கும் ஐயோயோயோ அவர் இருக்கிற அந்த கிளையோட உருவத்துக்கும் இருக்கிற எல்லா அவார்டும் கொடுக்கலாம். அவர் அசைய மாட்டார், அவருக்கு எதுவுமே தெரியாது. அதில் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. தண்ணி ஊற்றுற வரைக்கும் அங்கே பக்கத்தில் வர வரைக்கும் இவர் இலையை பிடிச்சி நல்லா சாப்பிட்டுன்னு தான் இருந்தார். கரெக்டாக பக்கத்தில் போகும்போது அது என்ன எப்படின்னு தெரில, அப்படியே ஸ்டாச்சுவாக மாறிட்டார். அதுவும் இவரை தனியாக எடுத்து பாருங்களேன், அவரோட அழகே தனி. ஆக்சுவலாக இது என்ன பூச்சின்னு தெரில, ஆனால் மற்ற செடிகளில் இது வரைக்கும் வந்ததில்லை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முடக்கத்தாலும் வந்துருந்துச்சு. அப்போது இதை விட பெருசாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. 2 கிளியர் பண்ணோம். பட் இந்த வாட்டி திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது என்ன பூச்சின்னு எனக்கு தெரில. அண்ட் இது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரில. மற்றவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். ஸோ மற்றபடி செடியில் வேறு எங்கேயும் இருக்குதான்னு பார்த்தேன், வேறு எங்கேயும் இல்லை. மோஸ்ட்டாக இதுங்க மேலே தான் பார்த்தீங்களா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஆனால் இது எப்படியோ ஒன்று தான் இருந்துச்சு, கிளியர் பண்ணிட்டேன். இல்லைனா இவனுங்க மொத்தமாக எல்லாத்தையும் அறுவடை பண்ணி இவனுங்களே முடிச்சிருப்பானுங்க போல். பார்ப்போம், இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சில முயற்சிகளை நாம் எடுத்து தான் ஆகணும்.